உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. உறவுகளே, ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கவனமாக கேளுங்க. ஏன்னா நம்ம சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7000 உறுப்பினர்கள் இருந்தாலும், ஆனால் நம்ம வீடியோவை நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்குறவங்க ஒரு 300 பேர் 400 பேர் தான் இருக்கிறீங்க. அது என்ன விஷயம் ஏதுன்னு தெரியல. கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களே வீடியோ பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நம்ம இந்த ஹிஜாவு நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நலச்சங்கத்துக்காக, அதில் உள்ள உறுப்பினர்களுக்காக மட்டும்தான் இந்த நம்ம வீடியோக்களை தகவலோட சொல்லிட்டு வரோம். அதனால் கண்டிப்பாக நம்ம குழுவில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். கிட்டத்தட்ட 50% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. மீதி கிட்டத்தட்ட 50% சப்ஸ்கிரைபே பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் இருக்கிறதுல ஒரு 1000 பேர் மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிறவங்களாம் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணல, சேனலில் என்ன தகவல் சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏன் பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு ஃபோனை போட்டு, சார் ஏதாவது அப்டேட் இருக்கா, சார் ஏதாவது தகவல் இருக்கா, நம்ம சொல்கிறதே தகவல் தான் இது மாதிரி வீடியோ போட்டு. அதனால் எல்லாம் தெரியணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதை வந்துட்டு பல பேர் ஏதோ வீடியோ போட்டுருக்காங்க, நம்மளுக்கு இருந்தாலும் தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லக்கூடிய தகவல்களை நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்கள் கீழே இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கு தெரிய வைங்க. நன்றி. இப்போ 2-3 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த மாதம், அதாவது ஜூன் 1ஆம் தேதி இன்னைக்கு நம்ம சங்கத்தில் சேர்ந்து சந்தா கட்டி ஆரம்பித்து 10 மாதம் ஆக போகுது. இந்த மாதத்தோட சேர்த்து இந்த மாதமே உங்கள் சந்தா கட்டக்கூடிய கடைசி மாதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இறைவனை வேண்டிக்கிங்க. நாங்களும் வேண்டிக்கிறோம். இந்த மாதத்தோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுளை வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதனால் நல்லது நடக்கணும், நம்ம பிரச்சனைகளாக தீரணும் அப்படிங்கிற மாதிரி நானும் கடவுளை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கிங்க. அடுத்தது, நம்ம சங்க உறுப்பினர்கள் அதே மாதிரி சில பேர் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட சில பேர் யாரோ அரசியல்வாதிகளாட்டு மற்றவங்களாட்டு யாராவது பணம் வாங்கி தரோம், அது வாங்கி தரோம், அதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுங்க, அதோட ஏற்கனவே நீங்கள் பணத்தை இழந்திருக்கிறீங்க, ஏமாந்துருக்கிறீங்க. மீண்டும் மீண்டும் போய் அது மாதிரியான ஆட்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் 50 ரூபா கட்டுறக்கு கூட நம்ம முறையாக ரசீது அனுப்பிட்டு இருக்கிறோம், ரசீது கொடுத்துட்ருக்குறோம். கொண்டு போய் 50,000 1 லட்சம் 2 லட்சம்னு கொடுத்து மீண்டும் ஏமாந்துடாதீங்க. சரியா? இது ஒரு புறம். இப்போ ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா, நம்ம சங்கத்தில் புதுசாக ஐடி கார்டு ரெனியூவலுக்கு வர சொல்லிக்கிறாங்க. எதுக்காக அந்த ஐடி கார்டு ரெனியூவல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேருக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இந்த மாதம் சந்தா முறையாக செலுத்திட்டு வரவங்களோட எண்ணிக்கை ஒரு 1500-1800 பேர் தான். மீதி இருக்கிறவங்க அவங்க கட்டினாங்களா, அவங்களுக்கு மேலே இருக்க கட்டிட்டு அப்படியே விட்டுட்டாங்களான்னு தெரியல. அதனால் முறையாக அந்த கட்டிட்டு இருக்கிறவங்க சென்னைக்கு அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த 150 ரூபா கட்டி நம்ம சேர்க்கை கட்டணும். அதுபோக மாதம் கட்டின அந்த சந்தா உண்டான அந்த ரசீதுக்கு ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ, கண்டிப்பாக அந்த எம்பி ஐடியில் இருக்கிற பேர்களுக்கு அந்த ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ், இது கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்து அந்த 100 ரூபாயை பணத்தை கட்டி ரெனியூவல் பண்ணி வச்சுங்க முறையாக. ஏன்னா நம்ம ஒரு 7000 பேர் இருக்கிறதுல இப்போ 2000 பேர் தான் முறையை கட்டிட்டு வர்றாங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் சென்னை அருகில் இருக்கிறவங்க போய்க்குங்க. மற்றபடி வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களை, அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க யாராவது உறவினர் மூலயமா, நண்பர் மூலமாவோ அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, நம்மக்கிட்ட பணம் கட்டின அந்த ரசீது, சேர்க்கை கட்டின ரசீது, இது எல்லாத்தையும் முறையாக கொடுத்து அனுப்பி நீங்கள் சேர்ந்துக்குங்க, சங்கத்தில் புதுப்பிச்சுக்குங்க. அப்போ தான் மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி எல்லாரும் நேரில் வரணுமா, சில பேருக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தரிடம், உங்கள் உறவினர்களோ உங்கள் நண்பர்களிடமோ உங்களோட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அந்த பழைய சேர்க்கை கட்டின ரசீது, ஐடி கார்டு ஒரிஜினல் இதெல்லாம் கொடுத்து ஒரு செட்டு ஜெராக்ஸு கொண்டு போய்க்குங்க, ரெனியூவல் பண்ணிக்கிங்க. இது ஒரு புறம். அதே மாதிரி நான் சொல்லிட்டு இந்த 10 மாதம் நம்ம சந்தா கட்டிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும், ஒரு 1500 பேர் 2000 பேர் மாதம் கட்டிட்டுருக்கீங்க. அது இந்த வழக்கு செலவுக்கு, பயணப்படி, மற்ற இதர செலவுகளுக்கு நம்மளுக்கு உபயோகப்படுத்திட்டு வரோம்.
அது இந்த மாதத்தோட வந்து நமக்கு நல்லது நடந்தால் அதற்குண்டான செலவும் இல்லை, முறைப்படி மற்ற பணிகளை நம்ம பார்க்கலாம். ஹிஜாப் மோசடி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்ய வந்தது டிசம்பர் 25 2022 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாக நம்ம பயணப்பட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கம்பெனிகள் இருந்தாலும் இந்த ஹிஜாபு மோசடி வழக்கு தான் இன்றைக்கி முதல்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் இது வரைக்கும் 1.5 வருஷமாக 90 நாள் எல்லாத்துக்கும் பெயில் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம வழக்கில் 1.5 வருஷம் ஆகி கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இது வரைக்கும் பெயிலே கிடைக்காம இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சங்கம், நம்ம மட்டும்தான். அதனால் வந்து இனி எனக்கு உண்டான இந்த பணிகள் மற்றவங்களுக்கு ஆசிரமத்துக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ என்னைய வந்து அழைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை வந்து இந்த 1.5 வருஷ காலமாக உங்க கூட இருந்துட்டேன், அதுக்குள்ளே இந்த பணிகளை முடிச்சிடலாம், உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துரு அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா அழைப்பு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் போனால் ஒரு 6 மாத காலமோ அல்லது 1 வருட காலமோ என்னால் வெளியே வர முடியாது, என்னை தொடர்பு கொள்ளவும் முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் சிவனடியார்கள் வந்துட்டு ஆசிரமங்களுக்கு போய் பணிகள் செய்ய வேண்டியது எங்களோட கடமை. ஸோ தற்சமயம் வந்து எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த அழைப்பு, எப்போ வர்றீங்க, முதல்ல திருவண்ணாமலை, அதுக்கு அடுத்தடுத்து வந்து திருத்தலங்களில் வந்து எங்களோட பணிகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து இந்த பிரச்சனையை உங்களது கண்டிப்பாக நல்லது நடக்கு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறேன். சப்போஸ் ஒரு வேளை நான் வந்து ஒரு 6 மாத காலத்துக்கோ 1 வருட காலத்திற்கோ என்னுடைய பணி நிமித்தமாகவோ அல்லது எனது சேவை நிமித்தமாகவோ தொலைதூரமாக செல்ல வேண்டி இருந்தாலும் இருக்கலாம். அப்படி போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம சங்கத்தோட செயலாளர், பொருளாளர், மற்ற நிர்வாகிகள் முறையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீங்கள் இழந்த பணத்தை பெற்றுத்தருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் மேலும் மேலும் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏற்கனவே நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்க, மீண்டும் மற்றவங்ககிட்ட வந்து அதிகமான பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதுவே நீங்கள் கட்டக்கூடிய இந்த கடைசி மாத சந்தா இந்த மாதத்தோட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாம் இறைவன் கையில் இருக்குது, நல்லதே நடக்கும், நம்மளோட கஷ்டங்கள் தீரணும். நன்றி உறவுகளே.